ஹாய் மக்களே, நான் உங்கள் சேட்டை. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ட்டு ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் இப்போ முக்கியமான கோயத்தில் உள்ள ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறேன். அந்த இடம் என்னன்னு சொன்னாக்க, ஆமாம், மாலியா சிட்டி. மாலியாவில் உள்ள நம்ம ரோமன் கத்தோலிக்க தேவாலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமாம், வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு விசிட் பண்ணுவோம். இதுதான் மக்களே இந்த ரோமன் கத்தோலிக்க தேவாலயம். இங்கே குவைத்தில் மாலியா சிட்டிங்கிற ஒரு இடத்துல இது அமைஞ்சிருக்குது. ஆமாம், மாலியா சிட்டி அதாவது குவைத்தில் உள்ள ஒரு முக்கியமான சிட்டி ஆகும். இந்த சிட்டியில் இந்த தேவாலயம் அமைஞ்சிருக்கு. வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். உள்ளுக்குள்ளே வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை இப்போ பெருசுப்படுத்திக்கிட்டு வர்றாங்க. முன்னாடி இங்கே அந்த சைடு உள்ள பழைய சர்ச்சு, இது நான் புதுசுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறேன். வாங்க உள்ளே போய்ட்டு எங்கே வழி இருக்குதுன்னு தெரியல, பின்புறம்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் வழின்னு நினைக்கிறேன். போவோம், உள்ளே போவோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ்னு நினைக்கிறேன். பின்புறமாக இருக்குது. ஏன்னா முன்னால் திறக்கலை. மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம பார்த்தோமே திறக்கலை, அதனால் பின் வழியாக திறந்துருக்குறாங்க. இவர் தான் இங்கே உள்ள பிஷப்னு நினைக்கிறேன். ஆமாம், வாங்க அப்படியே உள்ளுக்குள்ளே சைடில் போவோம். அமைதியாக இருக்குது, அழகாக இருக்குது. ஆமாம், ஒரு சில பேர் மக்கள்கள் வெளியே நின்று ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பார்க்குறப்பவே தெரியுது. அடுத்து இந்த சைட்லலாம் பிஷப்கள் தங்கியிருக்கிற இடங்கள்னு நினைக்கிறேன். அந்த சைடு பில்டிங்கெல்லாம் அதில் பிஷப் ஹவுஸுன்னெலாம் போட்டிருக்குது. ஆமாம், மக்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு வெளியே இந்த சைடில் போட்டிருக்கிற பெஞ்சில் தான் இங்கே தான் அமர்ந்து இருப்பாங்கன்னு என்னுடைய கணிப்பு. ஏன்னா அந்த பெஞ்சுகள்லாம் இங்கே இருக்கிறத பார்த்தாக்க இங்கே எதுவும் பிரார்த்தனைகள் இருக்கிறப்ப கூட்டங்கள் கூடும் நினைக்கிறேன். அதனால் இங்கே பெஞ்சுகள் சைடில் போட்டிருக்கிறாங்க. சைடில் பார்த்தேன் பிஷப் ஹவுஸுன்னு போட்டிருக்குது. ஆமாம், பிஷப்கள் தங்கியிருக்கிற ஃபேமிலி பிஷப் அப்படின்லாம் எழுதியிருக்கிறாங்க, அரபிலையுமே எழுதியிருக்கிறாங்க. ஆமாம், இது அப்படியே நம்ம நேராக போயிட்டு அப்படியே லெஃப்ட் கட் பண்ணணும். அப்படி லெஃப்ட்டில் கட் பண்ணி போனோம்னா தான் இதான் மெயின் என்ட்ரன்ஸ். வாங்க உள்ளே போவோம். வாங்க, அப்படியே கதவு சாத்தியிருக்குது, ஆனால் சைடில் திறந்துருக்குது கதவு. இதுதான் நினைக்கிறேன். வாங்க உள்ளே போவோம். உள்ளே போய் பார்த்தாக்க சைடு இங்கிட்டு பெஞ்சுகள் போட்டிருக்கிறாங்க. இந்த சைடும் சென்டர்லேயும் பெஞ்சுகள் போட்டிருக்கிறாங்க. அங்கிட்டு ப்ரேயர் ஹாலை நோக்கி எல்லா பெஞ்சுகளும் இருக்குது. ஒரு 4-5 பேர் மட்டும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் போகிற நேரத்தில் அமைதியான நிசப்தமான ஒரு அமைதி பரவிட்டு இருந்துச்சு. ஆமாம், நானும் பார்த்தேன். அன்னை மேரியின் உருவமும் படமும் அங்கே இயேசுநாதருடைய படமும் இங்கே நிறுவப்பட்டிருந்துச்சு. நானும் பார்த்துட்டு, இது முஸ்லீம்கள் ஈசா நபின்னு சொல்லுவாங்க, அவங்கள இயேசுநாதர்னு சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீம் இயேசுநாதர்களை ஈமான் கொள்ளாமல் இருக்க முடியாது. ஆமாம், கட்டாயம் ஈமான் கொண்டே ஆகணும். அவர்கள் மேலே சாந்தியும் சமாதானமும் உண்டாகணும். ஆமாம், அவங்க கட்டாயம் இஸ்லாமியர்கள் இயேசுநாதரை சலாவத் சொல்லுவாங்க. அவங்கள நபியாக ஏற்றிருக்கிறாங்க. நானும் அதுபோல் நினச்சி நானும் அந்த இடத்துல அமர்ந்து மேலேயும் எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்தேன். அமைதியான அழகான ஒரு நிசப்தம் அப்படியே பரவிச்சு. நானும் அப்படியே என்னை மறந்து நானும் அப்படியே அங்கிட்ட அமர்ந்துட்டேன். அப்படியே அமர்ந்து நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே இருக்கிறவங்க ப்ரேயர் பண்ணுறவங்க கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்தேன். யாரும் மக்கள் அவ்வளோது வரலை. நானும் வருவாங்கன்னு பார்த்தேன். நானும் ஷூட் பண்ணலான்னு கொஞ்சம் ரெக்கார்டிங் பண்ணலான்னு பார்த்தேன். யாரும் வரலை. நான் மட்டும் அப்படியே உட்காந்து இருந்துட்டு வெளியே வந்துட்டேன். நம்ம இப்போ உள்ளே போயிட்டு வந்தோம். உள்ளே போயிட்டு வந்தால் அமைதியாக இருக்குது. எல்லோரும் மக்கள் இன்னும் அவ்வளோக்கு கூட்டம் வரலை. ப்ரேயர் ஈவினிங் தான் நடக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் பின்னால் இருக்குது பாருங்கள், இதுதான் இப்போ புதுசாக இது கட்டிக்கிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு பின்னால் இருக்கிறது தான் இந்த முன்னாடி உள்ள சர்ச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறப்ப தெரியுது. ஆமாம், இங்கே பிஷப் ஹோலி ஃபேமிலி ஹால் எல்லாம் இங்கே தான் தங்கியிருக்கிறாங்க. ஆமாம், இதோடைய நம்ம சுருக்கமான ஒரு வரலாறு நம்ம பார்த்துருவோம், இதோடைய ஹிஸ்ட்ரியை எப்படின்ட்டு. அதாவது இது ரோமன் கத்தோலிக்க சர்ச்சு. நான் பின்னால் காட்டுறேன் பாருங்கள். இது குவைத் சிட்டியில் மாலியாங்கிற இடத்துல இந்த சர்ச் இருக்குது, ரோமன் கத்தோலிக்க சர்ச். இது சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னாக்கா
இடம் மாலியா குவைத்துக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த ரோமன் கத்தோலிக்க சர்ச்சு கடற்கரையை ஒட்டி இருக்குது. இது நிறுவப்பட்ட ஆண்டை நம்ம பார்ப்போம். 1961 இதை வந்து நிறுவியிருக்கிறாங்க. ஆமாம், ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வட அரேபிய திருத்தந்தையின் தூது வைத்தியகம் அப்ஸ்டலிக் விக்ரேட்டியா நார்த்தன் அரேபியா. ஆமாம், சுருக்கமாக இதோட வரலாறை பார்ப்போம். நம்ம 1950 இந்தியா, பிலிப்பைன்ஸ், லெபனான் மற்றும் பிற நாட்டவர்கள், ஆமாம் பிற நாட்டவர்கள், அதாவது இங்கே வேலைக்கு வந்தவங்க என்ன ஆச்சுன்னு சொன்னாக்க, கத்தோலிக்க மக்கள் வந்து இங்கே வந்து அதிகமாகிட்டாங்க. கத்தோலிக்க அதிகமானதுனால வாடிக்கன் கத்தோலிக்க சர்ச் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து குவைத்தில் ஒரு ஒழுங்கான தேவாலயத்தை அமைக்க திட்டமிட்டது. அதன் அடிப்படையில் 1961 குவைத் சிட்டி மாலியா பகுதியில் ஹோலி ஃபேமிலி கெட்டர்ட்ரல் பரிசுத்த குடும்ப பேராலயம் திறக்கப்பட்டுச்சு. இது குவைத்தில் உள்ள முக்கியமான கத்தோலிக்க தேவாலயமாக உருவெடுத்தது. மேலும் இது பிஷப் இருப்பிடமாகவும் விளங்குகிறது. இங்கு தினமும் பல மெசாக்கள் நடத்தப்படுகின்றன. பல மொழியில் ஆங்கிலம், அரபி, தமிழ், மலையாளம், தெகாலக், கொங்கனி, சிங்களம் மற்றும் எல்லா மொழியிலையும் இங்கே பிரேயர் நடத்துகிறாங்க. இஸ்லாமிய நாடான இந்த நாட்டில் குவைத்தில் மத சுதந்திரம் ஒரு அளவுக்கு வழங்கப்பட்டுள்ளதால் இந்த தேவாலயம் மத ஒற்றுமையின் அடையாளமாக விளங்குது. 70 வருஷம், ஆமாம் 70 வருஷம் ஹோலி ஃபேமிலி ஹாலு. இது குறைஞ்சது ஒரு 70 வருஷம் இது வந்து திறந்து பழமையான சர்ச்சாக இருக்குது. ஆமாம், இது தாங்க இந்த சர்ச்சோடைய முழு வரலாறு. பார்த்தீங்களா, நான் இப்போ தான் முத வந்திருக்கிறதுனால எனக்கு சரியாக இடங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு தெரியலை. ஆமாம், பார்த்துக்கங்க. இது வந்து உள்புற தோற்றம். வெளிப்புற தோற்றத்துக்கு நான் இன்னும் வெளியே போயிட்டு நான் போடுறேன். ஓகே, பார்த்தீங்களா மக்களே, இது வந்து இப்போ சமீப காலமாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஏறினது தான் இது. முன்னாடி இந்த சர்ச்சு பாருங்கள், இந்த சர்ச்சு இங்கே இருக்குது. இங்கெல்லாம் வந்து பாலைவனம். இந்த இடமெல்லாம் வந்து அப்படியே வந்து டெசர்ட்டாக இருந்துச்சு, மரங்களும் செடிகளுமா இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே கார் பார்க்கிங் போட்டு தான் நாங்கள் வந்து இங்கே நிற்போம். அங்கே உள்ள அந்த மார்க்கெட் மாலுக்கு போகிறதுக்கு. இப்போ பாருங்கள், அண்டர் கிரவுண்ட் எல்லாம் வந்து ஹைவே ஆக்கிட்டாங்க. இங்கே வந்து 85ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் ரோடுக்கு போகிறதுக்கு இங்கே வந்து இது இருக்குது, வழி இருக்குது. இப்போ அப்படி ஆக்கியிருக்கிறாங்க. இது முன்னால் வந்து அரபிகளுக்கு தனியாகவும் மற்ற வெளிநாட்டோட, அதாவது இந்தியா, அந்த மாதிரி பிலிப்பைன்ஸ், அவங்களுக்கு தனியாகவும் இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து டைம் ஸ்கெட்யூல் பண்ணி ப்ரேயர் நடக்குது. ஆமாம், தமிழ், ஹிந்தி, அதே மாதிரி தெகாலக், கொங்கனி இதெல்லாம் வந்து இங்கே நடத்துகிறாங்க. அதாவது டைம் பண்ணி. ஆமாம், இது தாங்க நம்ம ரோமன் கத்தோலிக்க சர்ச். ஆமாம், அதோடைய வரலாறு நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இங்கே பாருங்கள், இந்த சர்ச்சுக்கு எய்த்தாப்பில் முன்னால் இந்த பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ஒரு இது இருக்குது சொல்லிட்டு, இங்கே ரெஸ்டாரண்ட், காஃபி ஷாப் எல்லாம் இருக்குது. இந்த சர்ச்சுக்கு முன்னால் தான் இந்த ரோட்டை தாண்டி போனால் இங்கே உள்ள இந்த ஓபரான்னு சொல்லிட்டு இந்த அதாவது கலை அரங்குகள் நடத்துறது, நாடகங்கள் நடத்துறதுக்கு இங்கே இருக்குது. பாட்டு கச்சேரிகள் நடத்துறதுக்கும் இங்கே இடம் இருக்குது. நான் பார்த்துருக்கிறேன். ஆமாம், இது தாங்க நம்ம கத்தோலிக்க சர்ச். பார்த்துக்கங்க, இதுதான் இதோட வரலாறு நம்ம பார்த்துட்டோம். பார்த்தீங்களா மக்களே, இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு தேவாலயம், ரோமன் கத்தோலிக்க தேவாலயம். இதை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். அதாவது இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதுனால ஈவினிங்கில் தான் வந்து ப்ரேயர் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் உள்ளுக்குள்ள ப்ரேயர் ஹாலுக்கு போனப்போ யாருமே இல்லை, ஒருத்தவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. அதனால் இப்போ மணி வந்து 11:30. இப்போ யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற கிறிஸ்டியன் நண்பர்கள் வந்து இந்த சர்ச்சை பற்றி, இந்த தேவாலயத்தை பற்றி உங்களுக்கு இன்னும் எதாவது தெரிஞ்சிச்சுனாக்கா எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். நானும் இன்னும் தெரிஞ்சுக்கிறேன். போயிட்டு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இதோடைய வரலாறையும் பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாருங்க, அடுத்த எபிசோடில் நம்ம உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஆதரவு தாங்க. இந்த சேட்டை ட்ராவலை தொடரும்.
சேட்டையோட அப்படியே சேர்ந்து இருங்க.